இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுற தமிழரசு மேகசின். அதாவது இது ஒரு மாத இதழ். இப்போது ஜனவரி மாதத்துக்குரியதை படிக்கிறோன்னா அது February 15 to ஒரு 20 டேட்குள்ளே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி போஸ்ட் மூலியமாக வீட்டுக்கு வரும். மாதம் வந்து 30 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இது போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கும் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டங்கள், இதுக்கப்புறம் வைக்க போகிற ஃப்யூச்சர் பிளான்ஸு, இது பத்தாதுன்னு லாஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காகவே பயிற்சி வினா விடை அப்படின்னு சொல்லி பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் கலந்த ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த புக்கில் இருந்து தான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்துச்சு. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழரசு மாத இதழை மட்டும் தமிழ்லேயே படிங்க. ஏன் அப்படின்னா தோழி விடுதி திட்டம், தாய் மாணவர் திட்டம், இப்படி தான் எல்லாமே இருக்கும். அப்போ இதை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதை மட்டும் தமிழ்லேயே படிங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி புக் பேக் கொஸ்டின் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து பாலிட்டி எக்கனாமிக் டேர்ம்ஸ் எல்லாம் புரியாது. அதனால் அங்கே மட்டும் நான் இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்தே வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாய் மாணவர் திட்டம். உங்களுடன் ஸ்டாலின்னா நம்ம கூட இருப்பார். ஸோ மக்களின் தேவைகளுக்கு உடனடி தீர்வு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 3. அடுத்து நலன் காக்கும் ஸ்டாலின், உயர்தர சிறப்பு மருத்துவ சேவைகள். ஸோ 1. தாய் மாணவர் திட்டம். தாய் மாணவர் திட்டம் வந்து வயதானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்குதல். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து 3, 1, 2. ஓகே, விடை வந்து 3. ரெண்டாவது கேள்வி. பொருளாதார வளர்ச்சியிலும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட். 2030க்குள் $1 trillion பொருளாதாரம் என்பது கனவு. மூணாவது, 16% ஜிஎஸ்டிபி பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. இதில் சரியானவற்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். விடை அனைத்தும் சரி. ஓகேவா? இந்த 16% அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியா 100%, அதில் 16% நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளோம். ஓகேவா? நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது கேள்வி. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது? விடை செப்டம்பர் 15, 2023. இது வந்து அண்ணாவோட பர்த்டே. ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி தவறான கூற்று எது? இது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 27/3/2023 அன்று அறிவிக்கப்பட்டது. அதாவது ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? திருவள்ளூரில் முதற்கட்டமாக சுமார் 1.13 கோடி பயனாளிகள் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகே, தான் செகண்ட் பாயிண்ட். கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிருக்கே நேரடியாக வங்கி கணக்கிற்கு சென்றடையும். கரெக்டா? பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 17, 2023. இதில் வந்து எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எது தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா விடை வந்து செகண்ட் கொஸ்டின், இது வந்து தவறு. என்னன்னா திருவள்ளூர் கிடையாது, இது காஞ்சிபுரம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 17 கிடையாது, 15. இதுக்கு முந்தின கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் செப்டம்பர் 15 அப்படின்னு சொல்லி. இதில் வந்து 17ன்னு கொடுத்துருக்கு. ஸோ 2, 5 மட்டும் தவறு. அப்போ 2, 5 தவறு அப்படின்னா ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்த கேள்வி. தோழி விடுதி திட்டம் பற்றி தவறான கூற்று எது? பணி நிமித்தமாக தங்கள் சொந்த ஊர்களை விட்டு பிற நகரங்களுக்கு சென்று பணிபுரியும் பெண்களின் தேவைகளை உணர்ந்து தரமான பாதுகாப்பான இலவச தங்கும் விடுதிகள் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் இது நடத்தப்பட்டு வருகிறது. ஓகே, இதில் எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே தவறு தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஃப்ரீ கிடையாது, இலவச தங்கும் விடுதி கிடையாது, கொஞ்சம் காஸ்ட் வந்து வாங்குவாங்க. ஓகே, அடுத்து இது எல்லா மாவட்டங்களிலுமே நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு இருக்கா, அதுவும் தவறு. கொஞ்சம் மாவட்டங்களில் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக தான் எல்லா மாவட்டங்களிலும் கொண்டு வருவாங்க. ஸோ கூற்று 1, 2 தவறு. அடுத்த கேள்வி. இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை உண்டு என்று 1989ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்தவர் யார்?
கலைஞரா அண்ணாவா ராஜாஜியா இல்லை ஓமந்தூர் ராமசாமியா? டாக்டர் கலைஞர். ஓகே. அடுத்து மதுரையில் நடைபெற்ற டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி சரியான கூற்று எது? அதாவது இது மதுரையில் வந்து நடந்துச்சு ரீசெண்டாக, அதாவது ஜனவரி மாதம் நடந்துச்சு. தைவான் நாட்டை சேர்ந்த பீஹாய் குழுமம் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி திட்டத்தை மதுரையில் நிறுவிட உள்ளது. இதை கூட தனி கொஷின்ஸாக கேட்கலாம். மதுரை வளர்ச்சி பெற வேண்டும் என்ற வகையில் 42 லட்சம் மக்கள் தொகையை எதிர்நோக்கி நகர ஊரமைப்பு இயக்ககம் தயாரித்துள்ள மதுரை மாஸ்டர் பிளான், இது அதோட பேரே இதுதான், 2033 அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார். கைவினை கலைஞர்களுக்காக தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கை 2025 வெளியிடப்பட்டது. இதில் வந்து எது சரியான கூற்று? இல்லை எது சரி அப்படின்னா 1, 3 சரி, 2 வந்து தவறு. மதுரை மாஸ்டர் பிளான் 2033 கிடையாது, அது 2044. ஓகேவா? மதுரை மாஸ்டர் பிளான் 2033 44. ஓகே. 8வது கேள்வி பொறுத்துக. நேதாஜி, ராஜாஜி, கொடிநாள், அறிஞர் அண்ணா. நமக்கு கொடிநாள் வந்து தெரியும் டிசம்பர் 7 அப்படின்னு. அப்போ 3ல் வந்து என்ன இருக்குன்னா 2, வரிசையாக 2 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது, அங்கே மட்டும் 1 இருக்குது. அடுத்து நேதாஜியோட பர்த்டே ஜனவரி 23. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து 4, இது 1 தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. நேதாஜி ஜனவரி 23, ராஜாஜி டிசம்பர் 10, கொடிநாள் டிசம்பர் 7, அறிஞர் அண்ணாவோட பர்த்டே செப்டம்பர் 15. இதுவும் வந்து ராஜாஜியோட பர்த்டே தான், டிசம்பர் 10. ஓகே. அப்போ ஆப்ஷன் வந்து 3. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக மாற்றுத்திறனாளிகள் திட்டம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? தினம். உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? டிசம்பர் 3. அடுத்த கேள்வி, விக்டோரியா பொது அரங்கம் அமைந்துள்ள இடம் எது? சென்னையா, பாண்டிச்சேரியா, இல்லை உதகமண்டலமா, வேலூரா? சென்னை. ஓகே. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அமைய உள்ள இடம் சென்னை. அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து இது அமைய போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து தங்குறதுக்காக. ஓகேவா? அடுத்த கேள்வி பொறுத்துக. டித்வா புயல், பொருணை அருங்காட்சியகம், தமிழ்நாடு ஹஜ் இல்லம், இரும்பின் தொன்மை, தமிழ் பண்பாட்டின் தொட்டில். ஓகே. டித்வா புயல் நமக்கே தெரியும், இலங்கையை தான் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 அப்படின்னா இந்த 1 கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் இதுவான்னு தெரியல. அடுத்து பொருணை அருங்காட்சியகம் வந்து திருநெல்வேலி. ஓகே. இப்போ தான் பார்த்தோம் தமிழ்நாடு ஹஜ்ஜில் வந்து சென்னை. ஓகே. இரும்பின் தொன்மை அப்படி வந்து சிவகலை, தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படிங்கிறது ஆதிச்சநல்லூர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? 2. ஓகேவா? இதில் இரும்பின் தொன்மை வந்து சிவகலை அப்படின்னா இரும்பு வந்து ரொம்ப பழசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிவப்பாயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பின் தொன்மைனா சிவகலை, தமிழ் பண்பாட்டின் தொட்டில்ங்கிறது ஆதிச்சநல்லூர். இது ரெண்டுமே திருநெல்வேலி மாவட்டம் தான். இது ரீசெண்டாக நடந்த அகலாய்வு. இதை பற்றி டீட்டெயிலாக அந்த புக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதை பற்றி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13th கொஸ்டின், காலை உணவு திட்டம் பற்றி சரியான கூற்றை காண்க. சரியான கூற்று. ஓகேவா? 1 முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. கரெக்டா? இந்த திட்டமானது அரசு பள்ளிகளில் மட்டும் செயல்படுத்தப்படுகிறது. இது கரெக்டா? காலை உணவுடன் வெந்நீரும் வழங்கப்படுகிறது. இது 3ல் எது சரின்னு பார்க்கணும். இல்லை எது சரி? இதில் 1 வந்து தவறு. என்ன அப்படின்னா 1 முதல் 6ஆம் வகுப்பு கிடையாது, 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான். ஓகே. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து அரசு பள்ளிகளில் மட்டும் கிடையாது. ஓகே. அரசு உதவி பெறும் பள்ளிகளில், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. காலை உணவுடன் வெந்நீர் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இது வந்து கரெக்டு. ஓகேவா? நம்ம எல்லாரும் இந்த கொஸ்டினை பார்த்ததும் 3rd ஒன்று தான் தப்புன்னு நினப்போம். ஏன்னாது வெந்நீர் வழங்குறாங்களா, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டா, அப்போ இதுதான் தப்பாக இருக்கும் அப்படின்னு நினப்போம். கிடையாது. 3rd பாயிண்ட் வந்து கரெக்டு தான். ஓகே. அப்போ இதில் சரியான கூற்று எது அப்படின்னா வந்து கூற்று 3 மட்டும். ஓகே. அப்போ காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து 14வது கேள்வி, தாயுமானவர் திட்டம் பற்றி விவரிக. தாயுமானவர் திட்டம் 12/8/2025, அதாவது ரீசெண்டாக நடந்திருக்கு. அன்று சென்னை தண்டையார்பேட்டையில் தொடங்கப்பட்டது. ஓகே, இது 65 வயதிற்கு உட்பட்ட முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் சேவையே தாயுமானவர் திட்டம். நம்ம பொறுத்துகளே பார்த்தோம். தாயுமானவர் திட்டம் அப்படின்னா வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வந்து வழங்குவாங்க. ஏன்னா அவங்களால நடந்து வர முடியாதுல்ல, அதுக்காக தான். ஓகேவா, இது ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு கேட்டால் கூற்று 1, 2ம் சரி. ஓகே, அடுத்து 15வது கேள்வி, நீலகிரி வரையாடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2023. ஓகே, ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் எங்கு உருவாக்கப்பட்டது? பாக் விரிகுடாவா இல்லை அந்தமான் தீவா? விடை 2022 பாக் விரிகுடாவில் வச்சு தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அடுத்து பொறுத்துக. சிங்கவால் குரங்கு, முள்ளெலி, வரி கழுதை புலி, மகசீர் மீன்கள். ஓகே, மீன்கள் அப்படின்னாலே நமக்கே தெரியும் எங்கே இருக்கும், 6ல் தான் இருக்கும், 4. ஆனால் இங்கே எல்லாமே 4ஆக இருக்குது. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. சிங்கவால் குரங்கு இதில் எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலை, முள்ளெலி வந்து வறண்ட நிலப்பரப்பு, வரி கழுதை புலி வந்து முதுமலை புலிகள் காப்பகம். 18வது கேள்வி, காந்தியடிகள் நினைவு நாள் எப்போது? இது எல்லாத்துக்குமே தெரியும். என்னைக்கு? ஜனவரி 30, 31 அப்படின்னு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஜனவரி 30. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்துவதற்கான காரணம் என்ன? அதாவது இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். ஓகேவா, இதுக்கு தான் வந்து சொன்னேன் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இதை தமிழ்லேயே ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் ரீட் பண்ணால் நமக்கு வந்து புரியாது. இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது எதுக்காக வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, புது வகையான நெற்பயிர்களை விளைவிக்கவா, ப்ரொடக்ஷனுக்கா, இல்லாட்டி குறைந்த செலவில் அறுவடை செய்யவா, இல்லை நெல் சாகுபடி அதிக அளவில் மேற்கொண்டு உற்பத்தியை அதிகரிக்கவா, இல்லை இதில் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா, நெல் சாகுபடியை அதிக அளவில் மேற்கொண்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்க. ஓகேவா, ப்ரொடக்ஷனை வந்து அதிகமாக இதை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி, சென்னை ராதாகிருஷ்ணன் நகரில் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? இது எல்லாத்துக்குமே தெரியும். விடை டாக்டர் கலைஞர். ஓகே, தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்னைக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1வது ஆப்ஷன் 2007. ஏன் இப்போ தூய்மை பணியாளர் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவங்க ரீசெண்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கரெக்டாக, அதனால தான் அவங்கள பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு காலை சாப்பாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஓகே, தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சர் உணவு திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் என்று தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் 22வது கேள்வி. விடை நவம்பர் 15, 2025. ஓகே, அவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பொறுத்துக வந்து 23வது கேள்வி. பாரதியார் பத்திரிகை நலவாரியம், அலெக்சாண்டர் ரீ, துளசிமதி. ஓகே, பாரதியாரோட பர்த்டே நமக்கு தெரியும், டிசம்பர் 11. அப்போ ஆப்ஷன் எது வரும்? 2. இது 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ விடை வந்து 3வது. ஓகே, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். பாரதியார் வந்து டிசம்பர் 11, பத்திரிகை நல வாரியம் வந்து டிசம்பர் 1 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர் ரீ யாருன்னு பார்த்தோன்னா தொல்லியல் ஆய்வாளர். துளசிமதி வந்து கல்பனா சாவ்லா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, இந்த துளசிமதி வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் வந்து அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. அதனால தான் அவங்க வந்து கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கினாங்கன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை நான் பொறுத்துகளை கொடுத்துருக்கேன். அடுத்த கேள்வி, தொல்லியல் ஆய்வு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக. இதில் வந்து இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருக்காங்க. அதை நம்ம பொறுத்துகளை பார்த்துருப்போம். சிவகலை ஆதிச்சநல்லூரில் நடந்த என்னென்ன தொல்லியல் அகழாய்வு இது வரைக்கும் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் ஒரு மியூசியம் வச்சு அதில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது 3D மாதிரி. ஓகேவா,
3D 5Dயில் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே என்னென்ன பிக்சர் வச்சுருப்பாங்க, எப்போ ஓப்பன் பண்ணாங்க, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட், இதில் வந்து சரியான கூற்றை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிவகலை தொல்லியல் அகழாய்வில் ஈமத்தாளி ஒன்றில் சேகரிக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளை கணக்கீடு செய்ததில் இதன் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டுள்ளது. இது கரெக்டா? இதன் மூலம் பொருணை ஆற்றங்கரையில் வாழ்ந்த தமிழர் 3200 ஆண்டுகளுக்கு முன்னர் நெல் பயிரிட்டுள்ளனர் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூரில் அன்றைய நீர் மேலாண்மையை எடுத்துரைக்கும் வகையில் 21 எண்ணிக்கை கொண்ட சுடுமண்ணாலான உருளை குழாய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரி, இந்த இன் வராது, 3 சுழியின் வரும். திருநெல்வேலியின் அருகே உள்ள துலுக்கர்பட்டியில் வெள்ளி முத்திரை இடப்பட்ட நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து எது சரி அப்படின்னா 4மே சரி. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லா கொஸ்டினும் சரியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இதை ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிவகலையில் நடந்தது. சிவகலை ஆதிச்சநல்லூரில் வந்து நடந்தது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 25வது கேள்வி, சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பெற்ற இரும்பை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டோட இரும்பின் பயன்பாடு டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு அறிவியல் துணை கொண்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் விடை 5300, ஆப்ஷன் 1. ஓகேவா? பின்வரும் கூற்றுகளில் நேதாஜி பற்றிய சரியான கூற்று எது? நேதாஜியோட பர்த்டே ஜனவரி 23. அதனால தான் இந்த மேகசினில் அவரை பற்றி ஒரு இன்சிடெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் சரியான கூற்று எதுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூரில் 5000 இந்தியர்கள் முன்னிலையில் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இது சரியா? அங்குதான் இவருக்கு நேதாஜி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. டெல்லியை நோக்கி செல் என்னும் முழக்கத்தை கொடுத்தார். இது எல்லாத்துக்குமே தெரியும், இது சரிதான் அப்படின்னு. ஓகே, இது ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். ஓகே, அனைத்தும் சரி. ஓகே, ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன். அடுத்து 27வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் டாக்டர் கலைஞர் பற்றி தவறானவை எவை? ஓகே, தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்கியவர் கலைஞரா? இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறையில் பெண்களை நியமனம் செய்தவர்? இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தவர்? இது 3மே கரெக்டா இல்லை 3மே இங்கே வந்து தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுவுமே வந்து தவறு கிடையாது, எல்லாமே வந்து சரி. இவர் தான் இதை 3யுமே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய சுதந்திர அரசாங்கத்தை அமைத்து அந்த அரசாங்கத்தோட பிரதமரான நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28வது கேள்வி, விடை அக்டோபர் 21, 1943. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேட்கலாம். அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தமிழ் தொல்லியல் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே உலையில் இட்டு இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ் மரபில் தோன்றியது என்பது அறிவியல் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது உலையில் இட்டு அப்படின்னா அந்த நெருப்பில் போடுவாங்களா, அதுதான். கொற்கை தெரியும், தூத்துக்குடி இருக்குல்ல, அதுதான். கொற்கை 8ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே துறைமுகமாக செயல்பட்டது என்பதை கரிம பகுப்பாய்வுகளின் கால கணக்கீடு முடிவுகளின் வாயிலாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு கேட்டால் இரண்டுமே சரி. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்கா, அதனால தான் இதை வந்து மேக்ஸிமம் சரி அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுருக்கேன். ஓகே, 30வது கேள்வி தான் கடைசி கேள்வி. தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு பணியாளர் ஆணையத்தின் குடிமை பணி தேர்வு ஊக்கத்தொகை பற்றி சரியான கூற்றியது? அதாவது யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும்ல, அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து கொடுக்குது, என்கரேஜ் பண்ணுது. ஓகே, அதுக்கு அதை பற்றி எது வந்து சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. முதல் நிலை தேர்வுக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ், அவங்களுக்கு தயாராக மாதம் 7500 ரூபா 10 மாதத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கரெக்டாக? முதன்மை தேர்வு அப்படின்னா மெயின்ஸு, நம்ம குரூப் 2 எழுதுகிறோம்ல அந்த மாதிரி, தகுதி பெறுவோருக்கு 25000 ரூபா ஒரே ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. அடுத்து இப்போது 2025 முதல் நேர்முக தேர்வுக்கு, அதாவது இன்டர்வியூ சொல்கிறாங்கல்ல, அதில் தகுதி பெறுவோருக்கு 50000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டால் இதில் எது? ஆப்ஷன் டி, அனைத்தும் கரெக்டு. ஓகேவா? அப்போ எப்படி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 10 மாதத்துக்கு 7500 ரூபா,
அதில் கிளியர் பண்ணால் மெயின்ஸுக்கு 25,000 ரூபா. அதையும் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபா. ஓகே, அடுத்து புக் பேக் கொஸ்டின் அவங்களே கொடுத்துருக்காங்க. மேலே பயிற்சி வினா விடை ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து மேபி வரலாம், இல்லை இது மாதிரி தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட இவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே, அந்த கேள்வியை நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்தே இருக்கும். நான் இங்கிலீஷ்லேயே ரீட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றின இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது வந்து தப்பானது, அதாவது மாநில தகவல் ஆணையம் பற்றி தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் நாட் மோர் தென் 5 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். ஓகேவா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கவர்னர் கேன் ரிமூவ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த கமிட்டி விச் ரெக்கமெண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இதில் வந்து எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாநில தகவல் ஆணையத்தில் 5க்கும் மிகாமல் ஆணையர்களை வந்து கொண்டிருக்க வேண்டும். மறு நியமனத்திற்கு தகுதியுடையவர் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினரா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தோன்னா 1, 4 வந்து தவறு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி. ரெண்டாவது கேள்வி, இது வேணும்னா இதில் வந்து அப்படியே பாஸ் பண்ணி இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இன்கொயர் இன்டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் டு லிஸ்ட் எனாமரேட்டட் இந்த, அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம். ஆப்ஷன் சி. ஓகே, ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டு மூலியமாக அவங்க வந்து மனித உரிமை மீறல் தொடர்பான மீறல்களை அவங்க வந்து விசாரிக்கலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ், அதாவது விதி. ஓகேவா? ஆர்டிக்கிள் 124C, அதுக்கு என்ன வரும்? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா. இதுக்கு வந்து விடை என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? ரீட் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா, அதாவது நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரம். ஓகே, 125 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊதியங்கள். 126 அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். 130 வந்து சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஆப்ஷன் ஏ. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் பாடிஸ் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர். இது போத் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் சேமாக தான் இருக்கும். இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு வரும்? சர்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். இதில் என்ன வரும்? எது வந்து குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? இதில் எந்தெந்த கமிட்டி எந்தெந்த இயரில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னார் குழு, சர்க்காரிய ஆணையம், பூஞ்சி ஆணையம். இந்த ஆர்டர் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? ஃபிஃப்த்து கொஸ்டின், த ஆர்டிக்கிள் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சரோட தொடர்புடையது அல்ல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆர்டிக்கிள் 165, விதி 165. இது தேவையில்லாமல் இங்கே டைப்பிங் மிஸ்டேக்கு. ஓகே, அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், த வேர்டு பார்லிமெண்ட் இஸ் derived ஃப்ரம் த டேஷ் வேர்டு பார்லே. பார்லே விச் மீன்ஸ் டு டாக். ஓகேவா? பேசுறதுன்னு அர்த்தம். பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்னும் பொருளடங்கிய பார்லே என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது எந்த மொழி அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு, அதாவது ஃப்ரெஞ்ச் மொழி. ஓகே, ஏழாவது கேள்வி, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். இது வந்து டைரக்ட் எலெக்ஷன் படி பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த நொமானியல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதாவது பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 2 மட்டும்தான் சரி. ஓகேவா? பெயரளவில் அரசின் தலைவர் ஆவார். ஓகேவா? இந்திய ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாத்தையும் கொண்டு வருவார். ஓகேவா?
இது வந்து டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, நேர்முக தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல், அதாவது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? அப்போ இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மட்டும் சரி. அடுத்து 8th question. Who called the directive principle of state policy as a manifesto of aim and aspiration? நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? யார் அப்படின்னா கேசி வேயர். ஓகே, கேசி வேயர். 9th question. Consider the following statement on fundamental duty. Find out the incorrect statement. இன்கரெக்ட்னா தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்படை கடமைகள் பற்றி. ஓகேவா? பேயிங் டாக்ஸஸ், நம்ம டேக்ஸ் கட்டுறோம்ல அது. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு கீழே வருமா வராதா? ஓகே. சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்துக்களை பாதுகாத்தல், ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி, காஸ்டிங் த ஓட் இன் த எலெக்ஷன், அதாவது ஓட்டு போடுறது. ஓகே, இதில் எது வந்து தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 வந்து தவறு. ஓகே, வரிகளை செலுத்துதல் அப்படிங்கிறது நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம டியூட்டி வந்து கிடையாது, ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம தேர்தலில் வாக்களிக்கிறதும் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கிடையாது. ஓகே, இது ரெண்டும் தான் வந்து தவறு. Identify the case which did not deal with the basic structure of Indian Constitution. ஓகே, அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பு இல்லாத வழக்கு. ஓகே, அந்த கேஸ் எந்த கேஸ் வந்து இதை டீல் பண்ணாது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சு டீல் பண்ணாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஏகே ராய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1982. ஓகேவா? ஏகே ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. The first amendment incorporated Constitution of India in 1951 article in the, அதாவது முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. எந்த சட்ட உறுப்பு? விதி 15(4), அதாவது ஆர்டிகிள் 15(4), ஆப்ஷன் ஏ. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் டு ஜனனி சுரக்ஷா யோஜனா. அதாவது ஜனனி சுரக்ஷா, இதுவும் தமிழில் இங்கிலீஷ்லேயும் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் ரீட் பண்ண வரலன்னா இதை தமிழில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து கரெக்ட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். இது எதுக்காக அப்படி கொண்டு வந்தது அப்படின்னா, ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ் டு ரெடியூஸ் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அண்ட் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு. இது 100% சென்ட்ரலி ஸ்பான்சரா இல்லை 100% ஸ்டேட் ஸ்பான்சர்டா? ஓகே, கரெக்ட் ஆன்சரை வந்து சொல்லணும். ஓகே, இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மற்றும் 2, அதாவது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர் கிடையாது, ஸ்டேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜனனி சுரக்ஷா யோஜனா 100% மத்திய அரசால் நிதி உதவி. இது எதுக்காக அப்படின்னா மகப்பேறு இறப்பு விகிதத்துக்கும் குழந்தை இறப்பு விகிதத்தையும் குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் மாதிரி இருக்குது. ஓகே, which of the following schemes are about rural electrification? அதாவது கிராமத்தை வந்து எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரணும், மின்மயமாக்குதல் அப்படிங்கிறது எந்த திட்டத்து மூலயமா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா 1 மற்றும் 3, அதாவது பி, ஆப்ஷன் பி. எந்தெந்த திட்டங்கள் மூலியமாக நடக்குது அப்படின்னா தீன தயாள உபாத்யாய கிராம ஜோதி திட்டம், பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. ஓகே, இது ரெண்டும் தான் வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அதுக்கு வந்து கொண்டு வந்த திட்டங்கள். இதில் எது கரெக்டான அப்ரிவேஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் எதுக்கு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4. 2 மற்றும் 4 ஒன்லி. இப்போ 2 தப்பு 4 தப்பு. அப்போ ஃபஸ்ட்டும் 3யும் வந்து கரெக்டு. அதை வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை கூட கேட்கலாம். ஓகே, தீன தயாள் அந்தியோதய யோஜனா இஸ் ஃபார் எதுக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி நகர்ப்புற வறுமையை குறைக்க, அதாவது ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி. எது? தீன தயாள் அந்தியோதய
திட்டம், அந்தியோதயா திட்டம். ஓகே. 16th question, the motto one tax, one market, one nation is associated with, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னா அந்த ஆப்ஷனை பாருங்கள். ஓகேவா? அந்த ஆப்ஷனில் அந்த கரெக்டானதை மட்டும்தான் ரொம்ப எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, அதுதான் ஆன்சர் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி அதை மட்டும் எலாபரேட் பண்ணி தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு. இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே தெரில, சுத்தமாக தெரில அப்படின்னா தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அடுத்து 17வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் டைப். ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ, கிரெடிட் கண்ட்ரோல். ஓகே, இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா 17வது கேள்விக்கு ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து டாக்ஸேஷன், மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஆர்பிஐ அவங்க தான் வந்து இஷ்யூ ஆஃப் கரன்சி நோட். இந்த ஆர்பிஐக்கு சிக்கு ஆன்சர் ஒன்று தான், அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிரெடிட் கண்ட்ரோல், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், இதுலேயும் கிரெடிட்னு இருக்குது, இதுலேயும் கிரெடிட்னு இருக்குது. ஓகே. நிதி கொள்கை, வரி விதிப்பு, பணவியல் கொள்கை, ரொக்க இறப்பு விகிதம், ஆர்பிஐ நாணயத்தாள்களின் வெளியீடு, கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். ஓகே. அடுத்து 18வது கேள்வி, which of the following statements are true about the first 5-year plan? ஓகே, நம்ம முதல் 5-year பிளானை பற்றி நமக்கே தெரியும். இது வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. It was focused on agriculture and irrigation to boost farm output. It was based on the Harrod-Doomer model with few modification. It was followed the Mahalanobis model. இதில் மூணும் எது வந்து கரெக்ட்? விடை 1, 2 மற்றும் கரெக்ட். ஓகே, இந்த மூணாவது வந்து கிடையாது. ஓகேவா? 1, 2 மற்றும் கரெக்ட். அடுத்த கேள்வி, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். மித்ரமேளா, அனுஷீலன் சமிதி, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, ஹிந்துஸ்தான் கதர். இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, அப்படியே அதே ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இயர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. 20வது கேள்வி, இன் 1947 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அக்ரீட் ஃபார் த பார்ட்டிஷன், அதாவது கட்சி பிரிவினைக்கு வந்து ஒப்புக்கொண்டது காங்கிரஸ். ஓகே, 1947 எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் 2 நேஷன் தியரி வாஸ் தென் அக்செப்டபிள் டு தெம். 2 தேசியமாக பிரிகிறாங்கல்ல, அது வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக தப்பா? இட் வாஸ் இம்போஸ்டு பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் த காங்கிரஸ் வாஸ் ஹெல்ப்லெஸ் இன் திஸ் ரிகார்டு. இது வந்து பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்தது, காங்கிரஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிருச்சுன்னு சொல்கிறாங்க. தே வாண்டட் டு அவாய்ட் லார்ஜ் ஸ்கேல் கம்யூனல் ரயாட்ஸ். அவங்களுக்குள்ளே வந்து அந்த வகுப்புவாத கலவரங்கள் வரக்கூடாது, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை இந்த 3 ரீசன் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடை அனைத்தும் சரியானது. இந்த 3மே ரீசன் தான். ஓகேவா? அப்போ கட்சி பிரிவினுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் இந்த 3மே தான். அடுத்த கேள்வி 21, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, காந்தி இர்வின் பேக்ட், கம்யூனல் அவார்டு, கிரிப்ஸ் மிஷன். இதில் என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து காந்தி இர்வின் பேக்ட் தான் போடுவாங்க, அதுக்கடுத்து என்ன ஆகும், கம்யூனல் அவார்டு கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா இவர் அம்பேத்கருக்கு. அடுத்து வந்து கிரிப்ஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அடுத்து தான் கிரிப்ஸ் மிஷன். ஓகே, ஆப்ஷன் சி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ப்ரூவ்டு டு பி அன் இம்பார்ட்டண்ட் அசோசியேஷன் இன் சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் இன் சவுத் இந்தியா? ஓகேவா? சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, பிரம்ம ஞான சபை. ஓகே, பிரம்ம ஞான சபை, அதாவது பிரம்ம ஞான சபா, இதுதான் வந்து சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கம், அதாவது தென்னிந்தியாவில். ஓகேவா? நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே, தேசிய குடிமை பணியாளர்கள் திட்டம்,
என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 21. 24வது கேள்வி, இன் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜனகண மன வாஸ் ஃபஸ்ட்டு சங்? எப்போ வந்து மொத பாடினாங்க, எந்த செஷனில் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், 1911 செஷன் அட் கல்கட்டா மாநாட்டில் தான் இது வந்து நடந்துச்சு. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? இதான் லாஸ்ட் கொஸ்டின். தாதாபாய் நாரோஜி நாட் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. சாவித்ரிபாய் புலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஏஓ ஹியூம். நமக்கு தெரியும் ஏஓ ஹியூம் அப்படின்னாலே இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் அப்படின்னு. இதில் விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஓகே, சாவித்ரிபாய் புலே வந்து சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி வராது. ஓகேவா? தாதாபாய் நாரோஜி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியன் அசோசியேஷன். ஓகே, அப்போ இதில் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து நாட் மேட்ச்டு, தப்பாக வந்து இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். 25 கேள்வி வந்து பார்த்தாச்சு. அதில் வந்து ஒரு 30 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 55 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லா இம்பார்ட்டண்ட்டான கொஷினையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மாதம் ஒவ்வொரு மேக்ஸினாக வர அதில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.